இது துலாம் ராசியினரின் வாழ்க்கை மற்றும் குணாதிசயங்கள் பற்றிய உங்களின் விரைவான சுருக்கம். துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு சமநிலையை தேடுறவங்க. அதனால அவங்களோட வேலை, காதல், அப்புறம் சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள முழுமையா புரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்பவே உதவும். முதலாவது, இவங்க எதிலுமே ஒரு நடுநிலையத்தான் விரும்புவாங்க. விளையாட்டு, பொழுதுபோக்கு, நிதி இல்லனா என்ன சார்ந்த துறைகள்ல அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற திறன் உங்களுக்கு இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கயிற்றின் மேல நடக்கிறது மாதிரி எதிலுமே இந்த நடுநிலை சமநிலையை தக்க வைக்க இவங்க எவ்வளவு தூரம் போராட வேண்டியிருக்கும். இரண்டாவது விஷயத்துக்கு வந்தா, தொழில்ல காட்டுற இந்த வேகமும் தெளிவும் இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்காது. காதலுக்கும் சரி, குடும்ப பொறுப்புகளுக்கும் சரி ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா சாய்ஸஸ் எடுக்கிறப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். காதலுக்கும் குடும்பத்துக்கும் இடையே உள்ள இந்த தொடர் இழுபறி தான் இவங்களோட உணர்வுபூர்வமான சவால்களுக்கு முக்கிய காரணமா. ஆமாங்க, இதனாலேயே தனிப்பட்ட உறவுகள்ல சில நெகட்டிவான விளைவுகளையும் சந்திப்பாங்க. இறுதியாக இவங்களோட ஆரோக்கியம் பத்தி பார்ப்போம். உறவுகள்ல ஏற்படுற இந்த சிக்கல்கள், அப்புறம் இவங்களோட முன்கோவம், இதெல்லாம் சேர்ந்து சில நேரங்கள்ல மன அழுத்தமா மாறி ஆரோக்கிய பிரச்சனைகளை உருவாக்குது. இதுக்கான தீர்வா ஜோதிட பரிகாரங்களும் கோவில் வழிபாடுகளும் பரிந்துரைக்கப்படுது. இந்த ஆன்மீக பரிகாரங்கள் அவங்களோட மன அழுத்தத்தை குறைச்சு வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்கிற ஒரு ரீசெட் பட்டனா செயல்படுமா? கண்டிப்பா செயல்படும். சுருக்கமா சொல்லப்போனா, துலாம் ராசியினரின் வாழ்க்கை என்பது காதல், குடும்ப பொறுப்புகள், அப்புறம் ஆரோக்கிய சவால்களுக்கு இடையே ஒரு சரியான சமநிலையை தேடுற சுவாரஸ்யமான தொடர் பயணம் தாங்க.